மாமாமாரே வணக்கம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ரொம்ப சிரமம். மாமாமாரே வணக்கம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும். ஐயமாரே அத்தமாரே வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். மாமாமாரே வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அப்பாமாரே அம்மாமாரே வணக்கம். உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும். அப்பாமாரே அம்மாமாரே வணக்கம். உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும். ஐயமாரே அத்தமாரே வணக்கம். உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். இந்த வெடியை போட்டால் யாரு? மாடியில் வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாது, தப்பு. இந்த இப்படி நடுவில் வச்சு விடுங்க, பொம்பளை எல்லாம் வீட்டுக்கு ஓடட்டும். அண்ணா இங்கே வைக்காது அப்போ, ஏன்னா சின்ன பிள்ளைலாம் உட்காந்துருக்கு. இந்த தீ வந்து விழுகுது. ஐயா 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 நல்ல வேலைடா, கொட்டாய மேடையா இல்லை இருந்திருந்தா இந்நேரம் நம்ம சிவகங்கையை தாண்டி போயிருப்போம். நெருப்பு வருதா? வீட்டில் போய் பாடு. என்ன நெருப்பு வருது? ஏத்தா அத்தா அந்த பச்சை பிள்ளைய தூக்கிட்டு போத்தா, பச்சை பிள்ளைய தூக்கிட்டு போங்கத்தான், நல்லா இருப்பிய, அங்கிட்டு போங்கத்தா. ஐயப்பா, இந்த வேலை பார்த்து விட்டது யாரு? சின்ன பிள்ளையெல்லாம் பத்திரமா வச்சுங்க தாய். தீ வந்துச்சுன்னா எல்லாரும் இங்க வாங்க, இங்க வந்து உட்காந்துக்கங்க, எல்லாரும் தாயை விளையாட வாங்க. நாளை பண்ண ஆரம்பிச்சுக்கிடுவான். சூப்பர் சூப்பர், நொறுக்குது நொறுக்குது. மாடு புடி மாடு. ஏன்னா அந்த நாடகத்தை பேசினவே மகேந்திர பூபதி. ஆனா அது நல்லா தானே இருக்கு. ஐயா, இந்த வெடியை 2 மணிக்கு போட்டு விடுவீங்களா? அப்பதான் பூரா அசந்து தூங்குங்க. எழுப்பி விடுறதுக்கு நல்ல ஒரு ஐடியாடா. நம்ம ஊரா போகும்போது நம்ம ஒரு 2 ரோல் வெடி வாங்கிட்டு போயிருக்கோம். ஓ மிஷின்ல விழுந்துடாமடா, அப்புறம் நான் கருத இருக்கிற மிஷின் போய் அங்கே பாரு அங்கே பாரு. ஆடா சண்டாளைங்களா, அருமை. கட்டாணி வட்டியில இப்படி ஒரு இது. நான் வெளியே வந்தவனே கலவரமே ஆகிப்போச்சு. பரவாயில்ல, உட்காருங்க அத்தா. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீ படம். ஏத்தாய் மஞ்சச்சலை கட்டின ஆத்தா உட்காரு, உட்காருங்க எல்லாரும் அமைதி. அவங்க சீட்டில் உட்காருங்க. இப்போ அதில் பொம்பளையை தேடுறதுக்கு நம்ம வாயில எவ்வளோ உட்காந்துருக்க ஆளுகள்லாம். அமைதி அமைதி. எக்கோ ஹலோ ஹலோ வானம் தொட்டு போன மனமுள்ள சாமி எங்குதையா பாவோ, கட்டாணி வட்டி கள்ளர்களின் பூமி, நல்ல வழி நீதான் சொல்லி என்னலாவும். எம்கே யாரு நல்லவனத்தானே சூழ்ந்ததிந்த பாவம். கலங்காதே ராசா களவரட்டும், நள்ளிரவு வந்த பின்னே தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும். போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே. தெற்கு திசையாண்ட மன்னரினந்த முக்குளத்தை சேர்ந்த கட்டாணி வட்டி கள்ளர் மகந்த போற்றி பாடடி பொன்னே. 18 சித்தர்ல ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணே. 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க. 18 சித்தர்னு சொன்னாங்க, அவர் பசும்பன் சொன்னாங்க. ஹலோ ஹலோ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க. எக்குளமோ போற்றுகின்ற தெய்வம் அங்க, எங்கள் கள்ளர் மகனும் வணங்குகின்ற சாமிங்க. ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவரங்க.
ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க இந்த இந்தியாவை வணங்குகின்ற செல்லமுங்க ஓஹோ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க சிவகங்க வண்டி ஓட்டி ராமநாடு மாடு ஓட்டி சிவகங்க வண்டி ஓட்டி ராமநாடு மாடு ஓட்டி சிவகங்க வண்டி ஓட்டி ராமநாடு மாடு ஓட்டி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி ஓஹோ சிவகங்க வண்டி ஓட்டி ராமநாடு மாடு ஓட்டி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி தேட கிடைக்காத தங்கமுங்க தேவரையா தேட கிடைக்காத தங்கமங்க தேவரையா எக்குளமும் போற்றுகின்ற ஆசை செல்லாயி நாம பசும்பனுக்கு போய் வருவோம் நேச செல்லாயி ஏ சிவகங்க மாடு ஊட்டி ராமநாடு வண்டி ஊட்டி மாத்திக்கிருவோம் பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூசையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூசையா அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜை எக்குளமும் போற்றுகின்றவன் நேச செல்லாயி நாம இன்பமுடன் வணங்கி வருவோம் ஆசை செல்லாயி ஓடு சிவகங்கை வண்டி ஓட்டி ராமநாடு மாடு ஓட்டி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி அப்பல இருந்து 50 ரூபா தலை வச்சுக்கிட்டு இருக்கியா என்ன 50 ரூபாயா 100 ரூபா அந்த 50 ரூபாய் எத்தனை வருஷம் ஆச்சோ துவச்சு வடக்கி வடக்கின்னு ஒன்று இருக்க வடக்கா வடக்கி தானே வடக்கி வீட்டுக்காரர் மனா சேவக பெருமாள் கட்டாணி வெட்டி குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 101 வாங்க தாய் இப்பதே வரையல ரேஷங்கல்ல இன்னைக்கு மண்ணனே ஊத்துறாங்களா அரிசி நாளைக்கு தானா வண்டு விழுந்துருச்சேன் அது வார நினைச்சு வருதுங்க பேரன்பு கொண்டு அன்பு உறவுகளே இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று வருகை தந்து உள்ள சுத்து வட்டார மக்களே நாடகத்தை பார்க்கும்போது எரிச்சலாகவும் மண்ட காயும் என்று கணேஷ் போயிலை பாதி கட்டிங் சுருட்டு பீடி வைத்திருக்கின்ற உறவுகளே கல்யாணம் பண்ணும்போது சீரு கொடுத்த ஓட்டப்பாயை தூக்கி வந்திருக்கும் என் அன்பு தாய்மார்களே நாடகம் பார்த்துட்டு இருக்கும்போது சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டோமா புருஷனுக்கு கஞ்சி ஊத்தமா என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே பரீட்சை இருந்தாலும் 1லிருந்து 8 வரைக்கும் எப்படியும் பாசு போட்டுருவாங்க என்று உட்கார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே ஒளி அமைத்து கொண்டு இங்கேயே கல்யாணத்துக்கு பிராக்டிஸ் பண்ணி திரிகி கொண்டிருக்கின்ற என் அன்பு நண்பன் ஒளி அற்புதமான மைசெட் இப்படித்தான் இருக்கணும். ஆனால் என்ன மைசெட் இருந்தாலும் ஆம்பளி பாரு ஊராமே துரு பிடிச்சிருக்கேன் ஏன் உன் மண்டைக்கு என்ன வர்ற மாதிரி அதுக்கு போடணும். ஒளி அப்படி இருக்கணும். நல்லது ஒரு மைசெட். இந்த வாரது ஊரை எந்த ஊர் அத்தா கேரளாலேருந்து வரையலா இந்த இருக்க வீட்டுக்கு சடக்குன்னு வாங்க. நாளைக்கு நாடகத்தை விட்டு அப்படின்னா கிடைக்காது. ஒளி அமைத்து இங்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற கட்டாணிவட்டி என்
எஸ்கே சவுண்ட் சர்வீஸ் கட்டாணி வட்டி. அதுக்கு மட்டும் ஏத்து வாங்கி ஓனர் 50 நூறு தருவாரு. நம்ம கத்தும் போது அப்படியே இரிவானே. அப்படிதான் பண்றேன். இங்கே வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லாம் பார்க்கும் அளவிற்கு இங்கே வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரையா திருவுருவ சிலை உலகத்திலே எத்தனை இடத்துல இருக்கலாம், ஆனா ஆசிய கண்டத்திலேயே மிக உயரமான சிலை இருப்பது எங்கே என்றால் பத்மஸ்ரீ விவேக் திரைப்பட நடிகர் விவேக் ஐயா பொற்கரங்களால் திறந்து வைத்த தம்பி யூடியூப் எடுத்துகின்ற காடமங்கலம் தம்பி முருகன் ஊர் என்பதை மறக்க முடியாது. வாழ்த்துக்கள் ஆறுமுகத்தேவர் மகன் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு தாய்மாரெல்லாம் கைதட்டு. இங்கே லைவ் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற லைவ் போடாதியப்பா, திடீர்னு நோத்தாங்கமான பேசுவேன், டான்ஸை கட்டி பிடிப்பேன், அது இன்னும் எவன் முட்டாடினே தெரியல, நாளைக்கு அவன் அருவாக்கம் போட வருவேன். சரி லைவ் எடுத்து என்கிட்ட என்னை காட்டி கொடு. பேர் என்ன? பி வெள்ளலூர் நாடு பி போட்டோகிராஃபி. நன்றி நன்றி. 3 பேருமே ஓனராப்பா, எப்படியும் பாஞ்சிடுவாங்க. கூட்டணி மட்டும் சேரவே கூடாது, தனிச்சு என்னைக்குமே நிற்கணும். இல்லைன்னா நீ என்ன சொல்ல நான் என்ன சொல்ல. ஏன்னா நாடகம் என்ன நாடகம்னா வள்ளிதர்ம நாடகம். ஜவாரு தண்ணி கேனு, அது 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 சீவனுக்கு தண்ணி கேனு, பிஸ்கட்டு, வீட்டில் இருக்க சாவி, கல்ல உருண்டை, ஆதார் அட்டை. இது நாடக மேடையா தாலுகா ஆபீஸா? டிசிப்ளின் வேணும் மேடம் உங்களுக்கெல்லாம். நாடகத்தை கரெக்டா பாருங்க. அதே மாதிரி ஐயா கண்டாணி வெட்டியில் இருக்கக்கூடிய பெரியவர்களே, சுத்தி வேலிக்கிற வெட்டியை அடைக்க முடியுமா? அது செஞ்சிருங்கய்யா. பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே பூரா போயிருதுங்க, மண்ணை கண்ணு அள்ளிக்கிட்டு போயிருதுங்க. நாங்கள் வெளியே வரும்போது ஒரு பிள்ளை கணப்பை பாருங்க, சிச்சுக்கங்க வெக்கம் இல்லாம. ஐயா புருஷனுக்கு கஞ்சி ஊத்து மட்டும் இப்போ பகுமானமா நாடகம் பார்ப்பேன். ஈஹி இந்த ஒரு பெரிய தவளை என்னமோ பண்றாங்கன்னு உட்காந்துருக்க, வெள்ளைங்களையுமா இருக்கானே. ஐயா இருக்காரா? எப்படி இருப்பாரு சக்காலி நீ போட்ட ஆட்டத்துக்கு? ஏன்னா இந்த இங்கிட்டு ஓடுறது ஆடலாம் வச்சிடக்கூடாது, எல்லாம் அமைதியா உட்காந்துருங்க. என் தாய்மார்களுக்கு தான் முதல் வணக்கம். ஏன்னா அதுக்கு இல்லைன்னா வீட்டில் கஞ்சி காய்ச்ச ஆள் இல்லை. ஆம்பளை நாங்கள் காய்ச்சினா சோத்தை கறிக்கி போடுறேன், குழம்புல போய் மூக்கு பிடிய போட்டு வச்சு விடுறேன். அதுக மாதிரி பக்குவம் பார்க்க முடியாது. ஆனால் அதுகள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், புருஷனை தூக்கி போட்டு வெளியில் 10 பேர் அடித்தா கூட சீரியல் விளம்பரம் போட்டாத்தே வந்து பார்க்குங்க. அது வரைக்கும் புருஷன் உதஞ்சிக்கிட்டே கிடப்பேன் இழுத்து தான். அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி கணவர்மாருக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரையாவை மேடை மேடைக்கு அவர் புகழை பாடிக்கொண்டிருக்கேன். அவருடைய தீவிர பக்தன் அடியன். ஏன்னா ஐயாவுடைய தீவிர பக்தனாக இருந்தாலும் அவரை மாதிரி நான் தீய பழக்கங்களை கற்றுக்கொண்டாலும் ஒரு விஷயம் மட்டும் அவர் செய்ததே நான் செய்து கொண்டிருக்கிறேன். பசித்தோருக்கு உணவு, ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஆதரவற்றவர்களை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அது ஒன்று மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். நன்றி தம்பி சூத்தூத்தி உட்கார். ஏன்னா வருங்காலத்தில் கட்டாணி வட்டியில் எத்தனை உங்களை குடிய கெடுக்க போறானோ. ஈஹி அது மாதிரி இருக்கும்போது எல்லாருமே ஏதாவது ஒன்று செய்யணும். ஏதாவது ஒன்று செய்ய சொன்னான்ட்டு பக்கத்து வீட்டுக்காரனை போய் செய்வனை செய்வனை எப்போ பார்த்தாலும் செய்வனை. என்னடா செய்வனை? நாட்டில் மனுஷனுக்கு மனுஷனே செய்வனை செஞ்சு அப்போ தெய்வத்தையே கட்டிவிட்டாங்க. ஒரு ஊர் நல்லா செழிப்பா இருக்கு, எல்லாரும் நல்லா வாழ்றாங்கன்னா பக்கத்து ஊருக்காரன் பார்ப்பேன், அந்த எந்த ஊர் எப்படி இருக்கு, அங்கே கருப்பு சாமி தாண்டா காவலுக்கு இருக்கு. அப்போ அந்த சாமியை கட்டுனா எல்லா பேரும் அடைக்கிடுவேன். சாமியை கட்டுறேன். கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா எங்கள் ஊர் 600 வருஷம் அதுக்கு உடம்பரந்தேன் படுக்க, அதே சமீபத்தில் கட்டிவிட்டாங்க. திருப்பி அந்த கட்டினதை எடுத்து ஒத்த முள்ள, இன்னும் சிமக்கிற முள்ள யாரும் எடுக்க முடியாது, அவ்வளோ துடியான தெய்வம். அந்த தெய்வத்தோடு இங்கே இருக்கக்கூடிய கருப்பு சாமியும் இந்த தாயும் இந்த கட்டாணி வட்டி கிராமத்தை எந்த குறைவும் இல்லாமல் காப்பார் என்று எல்லளவும் சந்தேகம் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும். கை தட்டுங்கள். இல்லை வீட்டுக்கு போயிட்டு கூட கையை அழைச்சிட்டு வந்து தட்டு தட்டு. மற்ற பப்புனு மாதிரி நினச்சிக்கிட்டு என்கிட்ட பார்க்காதீங்க, நான் கிருசு கட்டவேன். ஏன்னா தாய் வழியை நினச்சித்தான் நான் பேசுவேன். ஆம்பளை ஆள் ஆத்தா உன் புருஷன் பிடிக்கிறேன் அப்படிலாம் நீ ஃபீல் பண்ணாது, பிடிச்சிட்டு போட்டோம். உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். உன் புருஷன் நிறைய போதில் வந்தேன்னா என்ன பண்ணுறேன்னா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு நிறைய குடத்தில் மஞ்சப்பாலை கலக்கி வச்சு நின்றுக்கிட்டே இரு.
புருஷன் தள்ளாடிட்டு வரும்போது கொஞ்சம் நில்லுங்கள் அத்தான், காலை நல்லா அலசிட்டு உன் கையாலவே வேட்டியை நல்லா கட்டிட்டு, வீட்டில் பெட்டு இருக்கா, பெட்டு இருந்தால் பெட்டில் மல்லாக்க படுக்க போடணும், குப்புற படுக்க போடக்கூடாது, கரையா முச்சிடும். யாரை சொல்கிறேன்? தண்ணி போட்டு வர்ற உன் புருஷனை. சரின்னு பாயா இருந்தால் பாயை விரிச்சு தலானியை நல்லா சோல்ற ஏற்றி இப்படி வச்சிடணும். ஏன்னா பெண்ட் ஆகக்கூடாது. நீ என்ன பண்ணுறீன்னா நல்லா குளிச்சு விட்டு உன் குலசாமி அந்த பூஜாரம் இருக்குல்ல, அதில் போய் நல்லா குலவை ஓட்டு கண்ணீர் வர அழுது கும்பிட்டு கதம்பை வாங்கிக்க 4 முழம் வாங்கி எல்லா போட்டாவும் கட் பண்ணி போட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுறேன்னா, உலக்க இருந்துச்சுன்னா போன்ட்டு, இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருளாயி காத்தம்மா யாராவது வச்சுருப்பாள், அதுகிட்ட போய் உலக்க வாங்கிட்டு வந்து இந்த உலக்கைக்கு கீழே இருக்க இந்த பூணு இருக்கும், இரும்பு, அது முக்கியம். இரும்பை பச்சை தண்ணி நல்லா அலசிட்டு சுடு தண்ணியை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, ஹீட்டு தாங்காது. மிதமா விரலை அப்பப்போ விட்டு பார்த்துக்கிறோம். அதுக்குள்ளே இந்த இரும்பு பூண்டு இருக்குவார், அதை உள்ளே விட்டு தரன்னு நல்லா அலசிட்டு மூளையில் சாத்தி வச்சு உன் குலசாமியை கும்பிட்டு மல்லாக்கா படுத்துக்கிறல உன் புருஷன் வேட்டியை நீக்கிட்டு வெதரில் அடிச்சிரு. அதோட எந்த வேலையும் இருக்காது. என்ன சுத்தமாக முடிஞ்சு. என்ன மயத்து குடிக்கிறேன்? எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. என்னடா? வெதர்னா கொட்டையாண்ணே? அல்ல பாண்டி கோயில் ஆட்டு மண்டை மாற்ற வேண்டாமே. ஏன்னா குடினால இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. குடிக்கும் போது ஆரம்பத்திலே அது சுகமாத்தான் தெரியும். ஆனா குடிக்க உன் குடும்பமே அந்த குடியினால சுமையை சுமக்கும். இன்னைக்கு தந்தை குடிக்கிறான் என்று பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறுவர்கள்லாம் கூலி தொழிலுக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலைமை. அன்பு உறவுகளே, வேலை தவளை மண்டை இவங்க எப்படியே இது பண்றாங்களே, இவங்கள மேய்க்கிற வாத்தியார் எப்படி இருப்பாருன்னு பாருவேன். வாத்தியாருக்கு பயந்து கல்வி பயின்றதுனாலதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 ஜாம்பவான்களை கண்டெடுத்தது. ஒன்று பசுமன் முத்துராமலிங்க தேவரையா, இன்னும் ஒன்று APJ அப்துல் கலாம் ஐயா. கற்றுக் கொடுக்கக்கூடிய குருநாதர் வாத்தியாரெல்லாம் தம்பி இங்க இருக்கு 50 சிட்டுக்குருவி மண்டை உங்கள்கிட்ட சொல்றேன். வாத்தியார் வந்தவனையே அவர் எந்திரிச்சு 2 வணங்கி பாடத்தை சொல்லி கொடுங்கயான்னு கவனமா கேட்டு கட்டானைவட்டி கிராமத்துக்கும் உங்க பெத்த தாய் தகப்பனுக்கு நீங்க பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். வாத்தியார் உள்ள வரும்போது இவங்க பேசுறாங்க, இவனுக்கோ சாகு வருது, இவனுக்கு வரலையே, இந்த 3 மணி நேரம் அறுப்பானே, ஒண்ணுக்கு இருக்க கட்டா கூட அடிப்பானே. வாத்தியார மண்ணவாரி தூத்துறாங்களே. அந்த அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டு. எதை செய்ய வேண்டும் என்றால் அதை செய்வதில்லை. ஆட்டுரல், அம்மி கொலவி இதெல்லாம் எங்கே கிடக்கு என்றால் வீட்டுக்கு பின்னாடி கிடக்கு. அது யாருக்கு தான் தெரியாது. ஆட்டுக்கெல்லாம் அம்மிக்கெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி தான் போகுது. கொடை முட்டை முன்னாடி கிடக்கும்டா. அம்மிலாம் முன்னாடி வச்சுதே ஜமேக்கட்டில் வச்சு அரைக்குங்க. இப்போ எல்லாத்துக்கும் என்ன, கிரைண்டர், கல் இப்படியே இருக்கு, பின்னாடி இருக்க குலவி தான் சுத்துது. கட்டாக்குன்னு சுத்தி நீ அங்கிருந்து விழுந்து வச்சிடாத. நம்ம மாடு வர்ற மாதிரி பயந்துட்டு போய் ஏறி நிக்கிற. என் சீமாமா என் சிச்சுக்கப்பா எத்து பொண்ணு முட்டை. டிசிப்ளின் வேணும். சிரிக்க வைப்பேன், சிந்திக்க வைப்பேன். எதை செய்யக்கூடாது அர்த்தம் செய்யுது. வண்டியில முதல்லாம் வண்டி எப்படி இருந்துச்சு, என் ஆத்தா மாரெல்லாம் கட்டி கொடுக்கும் போது டிஎஸ்பிடி தான். டிஎஸ்பிடி திணறும். அதுல கனமான பொம்பளையெல்லாம் கூட்டு போனோம்னா புகஞ்சு இன்ஜினை தீ பிடிச்சி வேகத்துல நின்றுக்கிறேன். அப்பயும் ஐஸ் வண்டியை தள்ளினது மாதிரி அண்ணே ஒரு கை பிடிங்கினே. அதுல மணிகண்டைய மொட்டாட்டில உட்காரவே முடியாது. இவன் 1 டன்னு, இவன் பொண்டாட்டி 2 டன்னு. வண்டியை தூக்கி அடிச்சு அந்த வாரம் சிரிக்குது டிஎஸ்பிடியை பார்த்து. இன்னைக்கு பைக்கு கொடுத்துருக்காங்க சீர் வரிசையில. புருஷன் பள்ளத்தில் கூட பொண்டாட்டி 3வது மாடியில போய் உட்காந்துட்டு பாக்குறா. புருஷன் போட்டு காசு வச்சிருக்கேன், சில்லற காசு வச்சிருக்கேன், ஆனா நமக்கு பூ வாங்கி தருவானா அண்ணா? அப்படித்தாண்டா. அந்த வண்டியில ஒரு பொண்ணு மாப்பிள்ள போனவங்க பெரிய வேகத்தட மட்டார்னு விட்டுருக்கேன். பொண்டாட்டி சிவகங்களை விழுந்தவளை போய் மானாம்பல்ல கேட்டிருக்கேன், கற்பகம் என்ன ஆளக்கான மயத்த புடுங்க காணா. நான் எங்க அப்பா ஆத்தா வீட்டுக்கு இப்படியே பஸ் ஏறி போறேன்டா மயிர் மைனே.
நான் விழுந்து இங்க கிடக்க அவன் அங்கே போயிட்டேன். ஏன்னா அப்ப எல்லாம் போட்டோ எடுப்பாங்க, புகைப்படத்துக்கு எப்படி நிப்போம்? சின்ன பிள்ளைலாம் சின்ன பையன்ட்ட மட்டும் போட்டோ போய் காமிச்சல்ல. அப்ப எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது போட்டோவுக்கு தாய்மார்கள் புருஷ முன்னாடி இப்படித்தான் பண்ணிப்பாங்க. போட்டோகிராஃபர் சொல்லுவார், சார் சரிங்க சார், அந்தம்மா போட்டாவா. இப்ப போட்டோகிராஃபர் சித்திரத்தை படுத்துறேன், சார் உங்க ஒய்ஃப் மேல கைய போடலாமா? அவன் போட்டா கன்னத்துல முத்தம் கொடுங்க, இடுப்பு கிள்ளுங்க. ஏண்டா தையல் மிஷின் ஓட்டுனியா? அம்புட்டியும் பண்ணிட்டு 2 மணிக்கு மேல பொண்ணு மாப்பிள்ளைய காணோம். இவங்க வெறியேத்தி விட்டுறாங்க. இவங்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கடைசியில மண்டபத்தை காலி பண்ணி வர்றது 7 மணி ஆயிடும். அவங்க 2 பேரும் போய் என்ன பண்ணிருப்பாங்க? 2 பேரும் போய் இஞ்சி மரம் பார்த்துப்பாங்க. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆனா கூட ஒரு மயிர் விளக்காது. எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்க. இவன் கதை ஒண்ணு இருக்குதா? தீபாவளிக்கு இவன் பொண்டாட்டிக்கு சேலை எடுத்துட்டேன், வெடி வாங்கிட்டேன், கறி கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டேன். இவன் மகளு ஒன்று இருக்கு, பொம்பளை பிள்ளை, அது கெவுனெல்லாம் வாங்கிட்டேன். இவனுக்கு சட்டி கிடைக்கல, கடகடையா ஏறி இருக்கான். ஏன்னா இவனுக்கு 115 சைஸ். கடைசியில் என்ன பண்ணிட்டேன், தலானி உரைய 2ஆ வெட்டி டெய்லர் தச்சு கொடுத்துருக்கேன். போட்டு வெடி வைக்கும் போது டம்முன்னு வெடிச்சிருக்கு, முண்டை குச போட்டேன். எலிவை கெடுத்து விட்டாங்க டம்முன்னு. இந்த பிள்ளைய எதுக்கடா அப்படி மீமுக்கு சிரிக்குது? இல்லனே, எனக்கு இன்னும் சட்டி சைஸே கிடைக்கல, அதனால. ஏய் தம்பி, நீக்ரோ ப்ரோ சிட் டவுன். வர வர நாடகம் பள்ளிக்கூடம் மாதிரி ஆகி போச்சு. நாடகம் என்பது என்னன்னா, வள்ளிதர்ம நாடகத்துல நாரதரம் வள்ளிய நல்லா தக்கம் பேசுவாங்க அப்படின்னு உட்கார்ந்த கூட்டமெல்லாம் இப்ப இல்லை, இப்ப இருக்கிறது இல்லை. பப்புண்டாடுத்து முடிஞ்சோன்னே எல்லாரும் போயிடுறீங்க. ஆனா அன்றைய காலத்துல நீங்க போகும்போது நல்லா நடிச்சாங்கன்னு வேதனைப்படுவீங்க. இன்றைய காலத்துல வேதனைப்பட தேவையில்லை. நாங்க என்ன நடிச்சாலும் இந்த உலகம் உள்ள வரை யூடியூப்பில் அப்படியே வைத்திருக்கிறார்கள். இந்த 2 நெஞ்சங்கள் உங்க 2 பேத்துக்கு மறுபடியும் வாழ்த்து, நன்றி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா, பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா, மலைகளை போட்டுக்கிட்டு வாரம் சபரிமலை மணிகண்டனா பார்க்கத்தானா போறான். ஐயப்பா, மலைகளை போட்டுக்கிட்டு வாரம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். அங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரம் சபரிமலை மணிகண்டனா பார்க்கத்தானா போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா, கொல்லிமலை, ராலிமலை, கரகமலை, அஞ்சுமலை. வெள்ளிமலை, விராலிமலை, விறகுமலை, அஞ்சுமலை. கொல்லிமலை, ராலிமலை, கரகமலை, அஞ்சுமலை. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பன நடி ஓடுங்க. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே, ஐயப்போ, சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பே முருகன்லாம் உங்களுக்கு நல்ல அருளை கொடுக்கணும். முதல்ல எனக்கு காசை கொடுக்கணும் மகேந்திர பூபதி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரே என் தம்பி தான், வடமாடு புகழ் வர்ணனையாளர் என் தம்பி மகேந்திர பூபதி. மயில்ராயன் கோட்டை நாடு தலை கிராமம் கட்டாணிப்பட்டி வடக்கு ஒன்றியம் சக்தி முருகன் சார்பாக
101 அன்பளி பளிக்கின்றார்கள். நன்றி அன்பு தம்பி நாடக அமைப்பாளர். கொஞ்ச நேரம் மைக்கில் பேசாட்டா வெய்யும் அடங்காது. மகேந்திர பூபதி ஐயா எப்போ நீ ஒப்பு வைக்கிறான்டாவேன். மைக்கில் கொஞ்சம் சார் போய்வேன், கொஞ்சம் சார் போச்சுக்க. ஏன்னா சிங்கம் உன் பேர் என்ன போல குமார். குமார் ஆப்ரேட் பண்ணாலே அந்த மை செட்டு சிறப்பாக இருக்கும். தீயா விலை செய்யணும் குமாரு. மண்டியில் மசுரே இல்லையாடா கிட்ட வேலை செய்ய. அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும். இந்த டான்ஸை ட்ரை பண்ணுறியாப்பா? கல்யாணம் ஆயிடுச்சா? அத்தி குடும்பத்தில் இடி விழுந்துருச்சாடா. நான் என்ன பண்ணுவேன்? அண்ணே எனக்கு ஒரு பொண்ணு பாருண்ணே. என்னது? எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கண்ணே. நீ என்ன பண்றேன்னா காலையில இந்த பெட்டியை தூக்கிட்டு போய் சங்கத்துல வச்சுட்டு உங்க ஊர் எல்லையில தெக்க சுடுகாடு இருக்கும், அங்க மம்பட்டிட்ட கிளச்சினா நொப்பத்தாவை புதைச்ச இடம் கிடக்கும். அது நெஞ்செலும்பு எடுத்துட்டு சூப்பிக்கிட்டே படுது. உனக்கு என்ன கல்யாணம்? அவன் இங்க எரிச்ச மசில் இருக்கேன். அவன் கல்யாணமா? கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். எல்லாரும் நினைப்பீங்க ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்றாங்களே, வருஷம் போடுறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்து வித நெல்ல பாவிடுவாங்களா, முளைச்சதுக்கு அப்புறம் கருதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணல. கிடையாது. கல்யாணம் என்பது 1000 பேர்கிட்ட போய் சொல்லி நாளடைவில் ஆயிரங்காலத்து பயிர் பயிர் பயிர்னு வந்துருச்சு. அன்றைய காலத்தெல்லாம் பாசம் அதிகரிச்சிச்சு. குழந்தைய தூக்கி கொஞ்சினாங்க. என் புச்சு குட்டி, என் தங்க குட்டி, என் கருப்பட்டி, பிள்ளை பார்த்தா கண்ணன் கரையர்னு கிடப்பேன். என் கட்டி தங்கம். தன்னுடைய காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதே மாதிரி எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகனை விட்டு கொடுப்பதில்லை, மகளையும் விட்டு கொடுப்பது. உண்மை அதேன். பெற்ற தாய் இல்லாமல் இவ்வுலகத்திலே எதுவும் இயங்காது. நாமல் அத்தனை பேரும் கிடையாது. உலகத்திலே தெய்வத்தை போய் வரிசையில் நின்று கும்பிடுவதை விட முதல் தெய்வம் வீட்டில் இருக்கின்ற தாயை வணங்கு. அதே உண்மை. எல்லாரும் இறுகிட்டிய தாய் சொல்றதை அப்படி கேட்பேன்னு நினைக்கிறேன். நீங்கெல்லாம் வாங்கய்யா. வேற எதுவும் பிரச்சனையா? 2 பேரும் உள்ள போனாங்களே, என்னாச்சு? ஏன்னா பெண்களுக்கு உள்ள மரியாதை ஆண்களுக்கு கிடையாது. உள்ள நாடக கொட்டைக்கெல்லாம் உள்ள வந்து பாரு. நான் கேட்டேன், அண்ணே ஒரு டீ கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டால் ஆளுங்க சொல்லுவா, என்னப்பா கொடுங்கண்ணே, வந்ததுக்குள்ள உனக்கு என்ன டீ? இதே டான்ஸுக்கார பிள்ளை கேட்குது, ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, ஒரு டீ இருக்க? உடனே வந்தாலும் டீயும் குட்டையும் வாங்கிட்டு என்னோட மாலையை வளர்த்துருக்கேன். கட்டாணிப்பட்டி மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி பெரியம்பலம். எப்போ வர்றதுன்னு தெரியாம வந்துகிட்டே இருப்பேன். ராஜா சேதுராமலிங்கம் அவர்கள் நாடக நடிகர்களுக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்துக்கு இருக்கின்றார் என்பதை கிராமத்தின் சார்பாக அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இங்கு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற MKR அன்பழகத்துறை நிறுவன தலைவர் அருமைக்குரிய அண்ணன் திரைப்பட நடிகர் MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மயில்ராயன்கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி சார்பாக பொன்னாடை பற்றி இருக்கின்றார்கள். வருஷம் வருஷம் இங்க வந்துருவேன். நாடகம் இல்லாட்டாலும் வித நெல் வாங்காது வந்துருவேன். இங்கே 6 மணி இருக்கும் போண்டா கடை அதிபர் மயன் அண்ணன் TR மகா மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறாரு கட்டாணிப்பட்டி கிராமத்தார் சார்பாக. மாலை அவனுக்கெல்லாம் கதம்பம் போதுங்க, சின்ன பையன் தொலைச்சு போடுவேன். இங்கே மிருதங்கத்து கொண்டிருக்கும் மண்டே பாடுற அத்தி கிளியாஞ்சட்டியை குப்புற ஓட்டது மாதிரி கோயில்பட்டி செல்வான் பெரிய அம்பலார் சார்பாக பெரிய அம்பலம் சார்பாக செல்வம் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தியத்து கொண்டிருக்கின்ற தங்கராஸ் அவர்களுக்கு கட்டாணிப்பட்டி பெரிய அம்பலம் சார்பாக பொன்னாடை போத்தி மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமித்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுகை சண்முகம் அவர்களுக்கு கட்டாணிப்பட்டி பெரிய அம்பலம் சார்பாக பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஐயா, அந்த மிருதங்காருக்கு ஆல்ரவுண்டுக்கு ஒரு 2 கிலோ வெத்தலை வாங்கி கொடுக்க முடியுமா? 2 பேரும் வெத்தலையை மெல்றதை பார்க்கும்போது எனக்கு எரிச்சலாத்தையா இருக்கும். ஒளிபொலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற NSK சர்வீஸ் உரிமையாளர் கட்டாணிப்பட்டி அன்பு உறவுகளுக்கு மாலை நிறுத்து பொன்னாடி பற்றி பெரிய அம்பலம் சார்பாக கௌரவப்படுத்துகிறார்கள். அவருக்கு முன்னாடி ஓனரை படுக்க போட்டு குமார் அவர்கள் தவி வருவதாக தெரிகிறது. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மாலை நிறுத்து கௌரவப்படுத்த இங்கே வரும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். மக்களுக்கு கெட்ட வரம் தாரார் ஐயா.
முறையாதையா காளியம்மா இருக்கிறாளையா மக்களையும் கண்ணு கருத்த பார்க்கிறாளையா கட்டாணிப்பட்டி கிராமத்திலே பெற்றிருக்க தெய்வம் ஐயா பொல்லாத கருப்பனையடா கருப்பே கெட்டவரம் தாராரையா மக்களுக்கு கெட்டவரம் தாராரையா மக்களுக்கு கெட்டவரம் தாராரையா கட்டாணிப்பட்டி கிராமத்திலே விட்டிருக்கு தெய்வம் ஐயா பொல்லாது கரடி கருப்பனா கருப்பையா கெட்டவரம் தாராரையா மக்களுக்கு கெட்டவரம் தாராரையா என்ன தோத்து போனாங்களா 3 நாளைக்கு கஞ்சி குடிக்காம வீட்டில் போய் பாடு விளையாட்டு என்பது வெற்றி தோல்வி ஜகஜம் ஆனா என்ன தோல்வி அடைந்தாலும் இடத்தை மீண்டும் விட மாட்டான் என் தமிழன் தமிழனுக்கு என்னைக்குமே வெற்றி தான் என் தமிழன் எதுல வெற்றினா எந்த சாதி மதம் பார்க்கும் போது வீட்டுக்கு வந்தவனே செம்பு நிறைய தண்ணி மந்து கொடுத்து சோற போடக்கூடிய ஒரே குணம் படைத்த என் தாய்மார்களுக்கு மிஞ்சி எவன்டா ஜெயிக்க போறேன் என் தமிழக தாய்மாரை அடிச்சுக்கிற ஆளே இல்லை கை மட்டும் தட்டுறியே 10 பைசா நகட்டலையே வைக்கலா வீட்டில் இருந்து ரேசை அரிச்சு உப்புலாம் கொண்டு வாங்க மிளகா சீரகம் சோம்பு பழைய கோமணம் அள்ளிட்டு வாங்க நாங்கள் டாட்டாஜியில் அள்ளிட்டு போகிறோம் கோமணத்தை வச்சு இவ்வளோ போகிறோம் வேர்வையை தொடச்சிக்கிறோம் பருவ வராது போனால் முட்டை போல ஏன்னா பெண்கள் நாட்டினுடைய கண்கள் கம்மா கரம்ப ஆவரம் கொலையெல்லாம் தேய்ச்சி குளிச்சதுனாலதான் இந்த 4 அப்பத்தா பாரு மண்டை தலை கிண்ணுன்னு இருக்குவாரு அது பூரா கம்மா கரம்ப என்னத்தான் ஆவாரம் கொள்ளைய அரைச்ச அப்பி நீ குளிச்சா எங்க அப்பத்தாவுக்கெல்லாம் எங்க ஐயா பெரிய கோடாங்க நாங்க எங்க அப்பத்தாவெல்லாம் ஷாம்புலாம் இல்லையே கம்மா கரம்பதேன் கம்மா கரம்பு 3 முடிய கரைச்சிக்கிட்டு தலையில அப்பி குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும் குப்பையை பூரா அள்ளிட்டு போயிடுவாங்க மசுறு தரைக்கு தொங்கும் இப்போ ஒரு கும்பல தலைமுசத்தை விரிச்சு விடுற முடி அங்கே கிடக்கு அவ அங்கே போயிட்டான் பூரா ஒட்டு மசுறு என்னத்தான் சிரிக்கிறிய புருவத்தை கிளீன் பண்றதுக்கு 300 ரூபா கொடுக்குறிய புருஷனை கிளீன் பண்ண 200 ரூபா கொடுக்குறியா 100 நாள் வேலை 100 நாள் வேலை திட்டம் என்பது இந்த உலகத்திலே நமக்கு அவசியம் ஏனென்றால் இந்த 100 நாள் வேலை திட்டம் எது கொண்டு வந்தாங்கன்னா வயதான காலத்திலே தன்னுடைய மகனோ மகளோ கைவிட்டால் சோத்துக்காக அடுத்தவன் வீட்டில் போய் கையேந்த கூடாது என்பதற்காக வயதானவர்களுக்காகத்தான் அந்த 100 நாள் வேலை ஊர்ல உள்ள அந்த புல்லுகளை இந்த குப்பைகளை பிறக்கி சுத்தம் பண்ணதுனால அவங்களுக்கு காசை வைக்கும் கிடைக்கும் அதுக்கு தானே 100 நாள் வேலை இப்போ எல்லாரும் கிளம்பிட்டேன் 100 நாள் வேலைக்கு வர்றேன் ஆடிக்காரில் வர்றேன் பணக்காரன் தான் போறேன் விசு வாரு நீ நான் 100 நாள் வேலையில் வெட்டிட்டாலும் தாலி மம்பட்டி முறிஞ்சிடும் ஐயா அந்த பாடியை கொண்டு போய் அங்கிட்ட ஏதாவது பண்ணுங்கய்யா இங்கிட்டு வாப்பா இங்கிட்டு வந்து இப்படி உட்காரு இங்கே வரையா சீட்டு விளையாடுவோம் 10 ரூபா ஓட்டு எப்படி அங்கிருந்து கோரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த 100 நாள் வேலை திட்டம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை விவசாய நேரத்தில் இந்த 100 நாள் வேலையை கொஞ்சம் நிறுத்தி வையுங்கள் அன்பு உறவுகளே ஏன்னா விவசாயம் முக்கியம் கைதட்டுங்க உறவுகளே விவசாயம் முக்கியம் அப்பெல்லாம் ஏத்தா என் வீட்டு வயக்காட்டு களை எடுக்கணும்னா துமுத்துமுன்னு பொம்பளை வந்து வயக்காட்டில் விழுந்து நாத்தை உழப்பி நான் வர்றேன் நீ வர்றேன் எப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வீடு விடா தட்டுறாங்க அக்கா ஒரு நாளைக்கு களை எடுக்கவா போடி இன்னைக்கு சீரியல் போட்டுருவாங்க உனக்கு என்ன 100 நாள் வேலைக்கு போனால் நோகாம 300 ஓவா ஏற்றிட்டாங்க இப்போ பொம்பளைய வந்து வயக்காட்டுக்குள்ள இறங்குறதுக்குள்ளே குட்டை பிஸ்கட் இருந்தாத்தான் வயக்காட்டுக்குள்ள கால் வைப்பேன் குட்டை பிஸ்கட்டு 12 மணிக்கு நம்மால் வடையை திண்டு குசிக்கிட்டு வந்துடுறேன் பயிர் உரம் எரிஞ்சு போன என்ன நாடு சிந்திக்கணும் விவசாயம் முக்கியம் உலக இந்தியாவில் இருக்க மாநிலத்துக்கு பூரா
நெல்லை கொடுத்த என் தமிழன் இன்னைக்கு வித நெல் வாங்குறதுக்கு கேரளா பொன்னி கர்நாடகா அப்படின்னு வந்துருச்சு. இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. நான் ஒன்று உங்களை பார்த்து கேட்குறேன், ஆத்தா பாவாடை தாவணியில் எங்கே தலானிக்குள்ளே திரிச்சுக்கிட்டியா? பாவாடை தாவணி இந்தங்க ஆத்தா உட்காந்துருக்கு. இதுக்கு வயசுக்கு வரும்போது தாய் மாமே அண்டாவை கொண்டு வருவேன்தா. அண்டாவை கொண்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படி போனாங்க. இன்னைக்கு அண்டாவை கொண்டுட்டு தாய் மாமே போதையில் வர்றவன் திருப்பி வீட்டுக்கே கொண்டு போயிடுவேன். நிதானம் இல்லாமல் பாவாடை தாவணி போட்ட காலத்திலே இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் குறைந்தது. இன்னைக்கு நீங்க அயல் நாட்டு பெண்கள் அணியக்கூடிய உடையெல்லாம் அணியிறிய ஹை ஹீல்ஸ், லெக் ஹீல்ஸ், 40 ஈர்க்கு செருப்பு ஒவ்வொன்று 7 அடி 8 அடி போட்டவனே ராமேஸ்வரம் கடல் நண்டு மாதிரி இருந்தான். நாகரிகம் எங்கே? எல்லாமே மாறிக்கிச்சு. உலகத்தில் கலப்படம் இல்லாத ஒரே பொருள்னா பெற்ற தாயினுடைய தாய்ப்பால். அதுக்கப்புறம் அத்தனை பொருளும் கலப்படம் தான். டீ கடை பாரு, 1 லிட்டர் பாலுக்கு 7 லிட்டர் தண்ணியை கலந்து ஆத்துறேன். டர்ரு வடை போடுறவன் இப்படி போட்டு திடீர்னு கம்பு கொடுத்த மசூர் ஊரா. ஐயோ என்னத்தை சொல்ல, நல்லா கணச்சுக்கங்கத்தான், சிந்திக்கணும். எல்லாம் மாறிக்கிருச்சு. தாலாட்டு பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நீ புத்துரா அடுப்பேத்துறா மயிலான். தாலாட்டு பாட்டு. எங்க ஆத்தா வேறு முத்துவள்ளி, எங்க அம்மா வேறு. எங்க அம்மா படிக்கல, ஆனா எங்க அம்மா பேசுனா 10 பொம்பளை கூட இருந்தாலும் சிரிப்பாங்க. எங்க அம்மாவுடைய ஜீன்ல இருந்து உருவானது அந்த எம்கேஆர். எங்க அம்மா அப்படி நகைச்சுவையா பேசுவாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்க தமிழன் எத்தனையோ சினிமா நடிகர்லாம் என்னைய பார்க்க வைத்தது இந்த நாடக கலை. தம்பி பேசாம இருப்பா, சூத்தரிச்சு போவோம். அப்புறம் அதெல்லாம் உங்க ஆத்தா பாட்ட வச்சுக்க. வேற ரூம் பாய் மாதிரி வந்துகிட்டே இருக்காண்டா. பேசுறா தம்பிடா. கட்டாணிப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராஜகுமார் பத்மாதி சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்திற்கு 501. மேலும் கட்டாணிப்பட்டி பிரபல தொழிலதிபர் மற்றும் பந்தயமாட்டினுடைய உரிமையாளர் வடமஞ்சி உருட்டு காலையினுடைய உரிமையாளர் சக்தி முருகன் சார்பாக 501. மயில்ராயன்கோட்டை நாடு தலை கிராமம் முத்தான முதன்மை முதல் கிராமம் அருணாசல தேவர் அகிலேஷ் தேவர் சார்பாக 201 எம்கேஆர் அன்பாலயத்திற்கு வழங்குகின்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். காசை வெட்டி போட்டுருவேன். அப்புறம் அவன் அடிக்கடி வருவேன். என்னடா கட்டாணிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகுமார் பிரபாவதி சார்பாக 501. கட்டாணிப்பட்டி பிரபல தொழிலதிபர் சக்தி முருகன் சார்பாக 501. மயில்ராயன்கோட்டை நாடு தலை கிராமம் முத்தான முதன்மை முதல் கிராமம் அருணாசல தேவர் அகிலேஷ் தேவர் சார்பாக 201. நினைச்சு வர்றிய என்னடா? மேடையில் முனி ஓட்ட இருக்குடா, செஞ்சாவலா இருக்கணும். போ. அம்பளிப்பு வாரி வாரி வழங்கிய அன்பு உறவுகளே, அன்பாலயத்திலே மக்கள் இருந்தாலும் ஏதோ தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்கியா. ஏதோ இந்த கோமாளி இந்த கூத்தாண்ணாத்தை அந்த ஏழை வலையில காப்பாற்ற முடியும். நல்லா இருப்பேன். ஏன்னா அன்பாலயத்தில் முதியோர்களும் சிறுவர்களும் சிறுமிகளை வளர்த்து வருகிறேன். உங்கள் பகுதியில் யாரேனும் சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டால் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். ஐயா அந்த சின்ன குழந்தைகளை கொஞ்சம் சொல்லுங்கய்யா, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரே விஷயம், எங்கள் அம்மா பிறந்த ஊரில் தான் இந்த அன்பாலயம் கட்டினேன். எங்கள் ஆத்தா பிறந்த மண் அப்படி ஒரு மண். இந்த உலகத்தில் யாருமே அதிக நாள் இருக்க போவதில்லை. இருக்கு வரை இல்லாதலுக்கு உதவி செய்வோம். அடுத்து வையாசி 1னா என்னுடைய அன்பாலயம் திறப்பு விழா நாள். இந்த வருஷம் நான் திறப்பு விழாவை கொண்டாடவில்லை. வையாசி 1ஆம் தேதி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அடிக்கல் நாட்டி ஒரு 5 வீடு கட்ட போகிறேன். வீடு இல்லாதவருக்கு வீடு. இப்போ நான் செய்யும் போது இப்போ தெரியாது. நல்லவர்கள் என்னைய பொறுத்தளவு நல்லது செய்ய நினைக்கக்கூடிய நல்லவங்க இந்த தமிழகத்தில் அதிக நாள் வாழ மாட்டான். எல்லாரும் எடுத்துக்க, அவ்வளோதான். எதுவுமே நிரந்தரம் இல்லை. என்ன நிரந்தரம்? கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்க ஆளுகள்லாம் செத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவேன்? சின்ன பையன் சொல்லுவேன், இந்த பாடி எப்போ எடுப்பீங்க? அவன் எத்தனை கோடி வச்சிருந்தான்னு. முதல்ல வயக்காட்டில் வேலை பார்த்து உழைச்சான். எங்கள் அப்பத்தான் எங்கள் ஐயா காலத்துலாம் சுகரு ப்ரெஷரு டிபி அட்டாக்கு இதெல்லாம் இருந்துச்சா? இல்லை.
அப்போ நடந்துக்கிட்டே பெரியவங்க பேசிக்கிட்டே போவாங்க. உனக்கு எத்தனை வயக்காடை அறுத்துட்டியா, ஆள் கிடச்சிச்சா, நெல் எத்தனை முறை வந்துச்சு, மூத்த வழியை எங்கே கட்டி கொடுத்துருக்க, மயம் எப்படி இருக்கேன், இப்படி விசாரிச்சுக்கிட்டு நடந்தாங்க. எப்போ சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில். இப்போ 2 பெருசு நடந்துக்கிட்டே விசாரிக்கிறாங்க. உனக்கு சுகர் எம்புட்டு, எனக்கு 370, உனக்கு 400, ஒரு விரலை எடுத்துட்டாங்க நம்மள, எனக்கு நாளைக்கு காலை எடுத்துருவாங்க. ஏன் தர்மம் செய். என்னுடைய குலதெய்வம் அழகமலையான் 18ஆம் படியான் என்னுடைய சாமி, அதை வணங்குவேன். எங்கள் அம்மா அப்பாவை வணங்குவேன். அடுத்து ஒரு ஆள்கிட்ட நான் காலில் கும்பிட்டு விழுகிறேன்னா அதை யார் தெரியுமா? பசின்னு வந்து ஒரு ஏழை சிறுமி கை நீட்டும் போது அவள் பசியை போக்குறேன் பாரு ஒரு தமிழன், அவன் தான் நான் வணங்கக்கூடிய 3வது கடவுள். பசி பசின்னு பேசுறானே அப்படின்னு நினைப்பேன். நான் சென்னையில் கிழிஞ்ச டவுசரை போட்டுக்கிட்டு மாத்து உடையில்லை, மெரினா கடற்கரை, அண்ணா டவர்லாம் முறுக்கு வியாபாரம் பார்த்தேன். நான் எங்கள் குடும்பம் அவ்வளோ கஷ்டமான குடும்பம். அதனால தான் இதை விட்டு என்னால் சாகிற வரைக்கும் மாற முடியாது. ஏன்னா வலி அப்படி வலி உண்மைதான். இனிப்புன்னு சொன்னால் அது திண்டு பார்த்தா தான் ஒரு சுவை தெரியும். அதனால இருக்கு வரை நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யாவிட்டாலும் ஒருவேளை 10 பேருக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு சோறை போடுங்கள். அதுவே உங்கள் குடும்பத்தை கொடானா கோடி வாழ்த்துக்கூட நல்லா வைக்கும். யாரை வந்தா காசு கொடுக்குற மாதிரி மனப்பிராந்தியா? மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி மீசை செல்வநாதன் எம் இளையராஜா சார்பாக ரூபாய் 501. மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி மீசை செல்வநாதன் எம் இளையராஜா லோட்டஸ் சார்பாக 501 வழங்கி கௌரவிக்கின்றார்கள். மேலும் கட்டாணிப்பட்டி பெரியம்பலம் ராஜா சேதுராமலிங்கம் அம்பலம் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்திற்கு 501 வழங்குகின்றார்கள். மயில்ராயன் கோட்டை நாடு தலை கிராமம் கட்டாணிப்பட்டி பசு அவனுக்கே தெரியல நடிப்பேன் அப்படி என்னையே கேட்கிறேன். பஞ்சாயத்து இருந்தா பஞ்சாயத்து சார்பாக 201 வழங்குகின்றார்கள். ரொம்ப அற வாங்க போறேன். ஏச்சு இது பண்றேன். அடுத்து ஒரு பாட்டு பாடிக்கணும். பழைய பாட்டு உனக்காக பாடுறேன். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா துபாயிலிருந்து லைவ் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்கள், வெளிநாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற என் உறவுகள் அத்தனை பேருக்குமே கொடான கோடி நன்றி. வேற பாட்டு பாடவா? கிளி மஞ்சரு அரிகஜரு எரு 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 காட்டுவாசி காட்டுவாசி கொட்டையை பிடிச்சு கர்ற தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது திணைமணிந்தால் பின் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? இதயமதில் துள்ளு மருந்து நல்லோர்கள் இதயமதில் சொல்லு மருந்து கேடு கண்டால் பசும்பணிலே படரும் மருந்து நான் என்னாலும் பாடு என்ற செல்ல மருந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? மருந்து
மறந்து எக்குலமும் போற்றுகின்ற மறவர் மறந்து எங்க கட்டாரி மற்றி வணங்குகின்ற கல்லர் மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவ தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா? என்ன மறந்து சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மறந்து ஏடுகண்ட பசும்பனிலே படரும் மறந்து எங்க ஆப்பநாடு வணங்குகின்ற நான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மறந்து இருக்கு தெரியுமா? எங்களுடைய அழைப்புதலை ஏற்று குறிப்பிட்ட நாள்ல இந்த நாடகம் புக் பண்ணா எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த மயில்ராயன்கோட்டை நாடு என்றாலே மஞ்சத்துண்டுக்கு பெயர் போன நாடு. அந்த நாட்டிற்கு எங்களுடைய அழைப்புதல் ஏற்று வருகை புரிந்து இந்த நாடகத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் திரைப்பட நடிகர் எம்கேஆர் அன்பாலயத்தினுடைய நிறுவன தலைவர் அருமைக்குரிய அன்பு சகோதரர், வயசுல சின்னவர்தே நீங்க இருந்தாலும் அன்பு வாடாவடான்னு கூட சொல்லு, காது தராமையா போயிடுவேன். அருமைக்குரிய அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் எம்கேஆர் அன்பாலயத்திற்கு மயில்ராயன்கோட்டை நாடு தலை கிராமம் கட்டாணிவட்டி லோட்டஸ் இளையராஜா அவர்கள் சார்பாகவும் மீசை செல்வராஜ் சார்பாகவும் 1001 அன்பாலயத்திற்கு அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். மேலும் சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன்கோட்டை நாடு கட்டாணிவட்டி தொழிலதிபர் சிங் மலேசியா தொழிலதிபர் செல்லக்கிளி விஜய் சார்பாக 501 அன்பளிப்பு அளிக்கின்றார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார். வடக்கே மலநாடு மலிகொண்ட நாடு தெக்கையான் திருநெல்வேலி சில்லாவான் தட்சிணாபூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ணு மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு உடைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டிவிட்டா தண்ணியில ஏ மலட்டாட்டு தண்ணியில நீ மேநாட விட்டு நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இந்த கட்டாணி வட்டி நாட்டை காக்க கூடியடா என் பொல்லாத கரடி கருப்பை வணங்கி 5 சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட உனக்கு பச்சை புள்ள ரூபத்தில காட்சி அளிக்கும் என் காளியம்மனை வணங்கி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் மயிலாடுதுறை நாடு கட்டாணிப்பட்டி கிராமத்திலே கட்டாணிப்பட்டி அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக கரடி கருப்பர் ஆலய பங்குனி படைப்பு மற்றும் காளியம்மன் சுவாமி பங்குனி பொங்கலை உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் திண்டுக்கல் மண் கண்டெடுத்த சீனிவாசன் சீனிவாசன் அழகர் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சுமொழி பேசுற ரஞ்சிதம் எத்தனை வள்ளிகள் இருந்தாலும் இந்த வள்ளி பேரை சொன்னாலே நீங்க எல்லாம் அப்படி ஆச்சரியப்படுவீங்க. எம்ஏ ரேணுகா தேவி எல்லாரும் நினைக்கும் பொம்பளை ஆளுகள்லாம் எம்ஏ படிச்சுட்டு இந்த பிள்ளை வள்ளி ஓடுது தாய் ஆத்தாப்பை இன்சில எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குணத்திலையும் தங்கம் அவன் பாட்டிலையும் சிங்கம். எனது அன்பு தம்பி வையாபுரி கிராமத்தை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசை முரசு எத்தனை ஆறுமணிய சக்கரவர்த்தியை நான் பார்த்திருக்கிறேன் 19 ஆண்டுகளாக.
எல்லா ஹார்மோனிய சக்கரவர்த்தியும் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க, நான் மரியாதை கொடுப்பேன், அன்போடு தான் பழகுவார்கள். ஆனால் இந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி கிறிசு கட்டவைய என்னை மொத்தவங்க மாட்டேன். ஜாதகத்திலே உன் கொலை எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, பச்சை குத்திட்டு வழிதாங்க அதே மாதிரி இருந்தா கெட்ட ராசுகள். இந்த தாய்மார்கிட்ட என் நண்பு தமிழர்கிட்ட இந்த கட்டாணிவட்டி கிராமத்தில் இவன் கைதட்டு வாங்குறானா, இல்லை இதோடு இந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறானா? காட்டி கொடுத்துருவேன் ப்ரோ, என் நாடு ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா சொன்ன, இதில் விட்டேன்னு சொன்னால் வாயில் விட்டு இப்போ விடுவார்கள், வாங்கி கொள்ளுங்கள் ப்ரோ. எப்படி காட்டி கொடுக்க முடியாது? பார்த்துக்கோமா சொன்ன சொல்லல. ஹார்மோனிய சக்கரவர்த்தி இவன் பாடுகின்ற பாட்டுக்கெல்லாம் என் தாய் குலங்களை கைதட்டினா நீ இந்த ஊர்ல கொரோனா இடத்துக்கு வாசிட்டு மகேந்திர பூமதிக்கு கொடுப்பேன் காசு வாங்கிட்டு உன் குடும்பத்துக்கு கசகசாவை முட்டாட்டி இல்லைன்னு சொல்லிச்சான், மசாலா சாமை இல்லைன்னு சொல்லிச்சான், புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் வாங்கிக்கிட்டு உன் மகளுக்கு அப்போ வாங்கிட்டு போ. அப்படி இல்லைன்னா இந்த மிஷினை ஹார்மோனிய சக்கரவர்த்தி பின்பாட்டு இசைமுரசு புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத ஓட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், ஓய் செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே இந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேளே இந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத ஓட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். ஆத்தா உன்னேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா உன்னேளே ஆடு கட்டி மேய்ச்சதும் பொஞ்சேளாதானே பண்ண பூஞ்சோளாதானே வெக்கையில
தூக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துணி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத ஓட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். நான் என்னமோ நினைச்சேன் முட்டை தவளைய கைதட்டு வாங்கி விட்டானே. நன்றி நன்றி. மிருதங்க சக்கர